6 நாள் 6 குழம்பு சட்னி சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம தேர்ட் டேல இருக்கோம். இன்னைக்கு என்ன குழம்பு செய்யறன்றத பார்க்கலாங்க. இந்த குழம்பு செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல ஒரு கப் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு சேர்த்துட்டு சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 2 டீஸ்பூன் சேர்த்து சூடு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நைஸான பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததா குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் சேர்த்து தக்காளி 1 கட் பண்ணி வச்சுக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு கொதி வரும்பொழுது நம்ம காளானு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க. இந்த காளான் குழம்புக்கு இனிப்பு புளிப்பு காரம் உள்ள ஒரு சிம்பிளான மாங்காய் சட்னி செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சட்னி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல பொடிப்படியாக கட் பண்ண மாங்காய் 1 கப் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கொத்தமல்லி இலை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, 1/2 டீஸ்பூன் சீரகம், பூண்டு 6 பல்லு, உப்பு தேவையான அளவு, சர்க்கரையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சட்னியை அரைச்சு எடுத்துக்கலாங்க. இந்த சட்னியை தாளிப்பு செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபுட்டி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.